ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாதீங்க. டெல்டா மாவட்டம்னு நம்ம சொல்லப்படுற தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயி படுற கஷ்டம் கண்ணு கலங்குதுங்க, மனசு வலிக்குது, எரியுதுங்க வயிறு. உண்மையிலே சொல்கிறேன். இவ்வளோ மழையில் அந்த நெல் காய போகிறது கூட இடம் இல்லாமல் அந்த நெல் முளைச்சி நாத்தாவே மாறிடுச்சு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? 140 சென்டர் இருக்கு மொத்தம். அமைச்சர் சொல்றாங்க 8000 நெல் மூட்டை தான் எடுப்போம் அப்படின்னு. 140 சென்டர்ல ஒரு நாளைக்கு 50 மூட்டை 60 மூட்டை தான் எடுக்கிறீங்களா? அப்படி 50 மூட்டை 60 மூட்டை எடுக்கிற மாதிரி இருந்தா அப்ப நெல் விவசாயமே பண்ண தேவையே இல்லையே. விவசாயி எங்க போறது? பூரா 200 மூடை 300 மூடை ஃபுல்லாமே நிலத்துல ஃபுல்லாக நெல்லை விதைச்சி அறுவடை செஞ்சு காயப்போட இடம் இல்லாமல் மழையில் அந்த ஒரு தாறு பாய் வாங்க கூட அவங்ககிட்ட காசு இல்லை. அந்த அளவில் இருக்கிற அந்த விவசாயி மக்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நீங்கள் கெடுதல் மட்டும்தான் பண்ணுறீங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு டொனேட் பண்ணுறீங்க, கூட்டத்தில் சாகுறவங்களுக்கும் நீங்கள் காசு கொடுக்குறீங்களே தவிர விவசாயிகள் பாவம் இல்லையா? அந்த நெல் இருந்தால் தான் சாகுபடி நம்ம அரைச்சி நம்ம சாப்பிட்றோமே. அப்போ அந்த சாப்பிட்ற கை வைக்கிறப்ப உங்களுக்கு தோணலை விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு? அதான் கவர்மெண்ட்டுக்கு என்ன, உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் சோறா சாப்பிட்றீங்க, வேற தானே சாப்பிட்றீங்க. அதனால் உங்களுக்குலாம் தெரியாது விவசாயியோட கஷ்டம். விவசாயி இல்லாமல் இருக்கும்போது இப்போயே பிளாஸ்டிக் அரிசி வந்துருச்சு. நீ விவசாயின்றது இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இது என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மழை காலம் நெல் பூரா முளைச்சிருச்சுங்க. பார்க்குறப்ப எனக்கு 2 மணி நேரம் அந்த நியூஸை நான் பார்த்துருக்கேன். கஷ்டமாக இருக்குது. தஞ்சை மாவட்டத்திலே அப்படி.